அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குழி ஆம்லெட் வச்சு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: தக்காளி 3, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 4, முட்டை 5, தேங்காய் அரை மூடி, கொத்தமல்லி, சிறிதளவு கருவேப்பிலை, கறி மசால் தூள் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. என்னோட சேனலை நிறைய பேர் வியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வரும். ஒரு மிக்ஸிங் பவுல்ல நான் 5 முட்டைய உடைச்சு ஊத்திருக்கேன். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, நறுக்குன வெங்காயத்த அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஆம்லெட்க்கு ரெடி பண்ணியிருக்கத பணியார கல்ல ஊத்தி, குழி ஆம்லெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி, தேங்காய், கறி மசாலா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு, எண்ணெய் ஊத்தி காஞ்சதும், அதுல வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், தக்காளி மசாலா விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழி ஆம்லெட் எடுத்து அந்த குழம்புல போடுங்க. கடைசியா சுட சுட இருக்கிற ஆம்லேட்டையும் இத நான் டைரக்ட்டா ஆட் பண்றேன். இத ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்ப குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழைகள போட்டு இறக்குங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இத இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா நல்லா ஸ்பைசியா இருக்குதுங்க. வழக்கமா நம்ம முட்டை குழம்பு பாயில் பண்ணி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.